ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பேசில் நான் சொல்கிறேன். பேசில் வந்துட்டு ஒரு கிராப் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலிருந்து கிட்டத்தட்ட 70 கிராம் வந்து எடுக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட இதில் வந்து இந்த ஏ ஃப்ரேமில் வந்துட்டு கிட்டத்தட்ட 400 பிளான்ஸ் வந்து கெப்பாசிட்டி. ஒரு செடியிலேருந்து 70 கிராம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 400 பிளான்ட்லேருந்து இந்த கிராப் சைக்கிள் முடியும் போது நமக்கு 28 கிலோ நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதை எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கொக்கோ டிஸ்க்கு. இந்த கொக்கோ டிஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் நம்ம போட்டோம்னா நல்லா வந்து ஊறிடும். ஊறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடும், பல்ஜ் ஆகிடும். சரிங்களா? இந்த பல்ஜானதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஹோல் ஒன்று போட்டுட்டு நமக்கு தேவையான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விதையை வந்துட்டு நம்ம போட்டுடுறோம். இது போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்சர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7 டேஸில் வந்து ஜெர்மினேஷன் ஆகிடும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15th டே ஆனது. சரிங்களா? விதை போட்டு முளைச்சி ஒரு 15 நாள் ஆனது. சரிங்களா? 15 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த NFT சேனல் நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்பாட்னு சொல்லுவாங்க. இந்த நெட்பாட்டில் வந்துட்டு இந்த ஜெர்மினேட் ஆன சீட்ஸை வந்து இதில் நம்ம வச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த PVC பைப்பில் நம்ம இந்த ஹோலில் நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? NFT சேனல் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். 5th டேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்டு, 35th டேல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹார்வெஸ்ட்டு, அண்டு 45th டேல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹார்வெஸ்ட்டு. சரிங்களா? இது ஆக்சுவலாக நம்ம ஃபார்மில் போட்டது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 35th டேல வந்து இருக்குது. கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹார்வெஸ்ட் வந்து பண்ணியாச்சு. சரிங்களா? 25th டேல வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, 35th ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 37th டேல இருக்குது. அடுத்து வந்து தேர்ட் ஹார்வெஸ்ட்டுக்காக போயிட்டு இருக்குது.